வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு ஜெயராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். ஒரு புத்தக வெளியீட்டு விழா இன்னைக்கு அரசியல் களத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். விஜய் மேடையில பேசுனது, அவர் பேசுறது கேட்கும் பொழுது முதல்ல ஏற்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் என்னன்னா, தன்னுடைய கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கறத தாண்டி திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கறதுலதான் அவருக்கு அதிக மும்மரமோட செயல்படுறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. இது தானா இயல்பா அவர் செய்யற ஒரு விஷயமா, இல்ல யாராவது கொடுக்கப்பட்ட, யார் மூலமாவது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. நீங்க புத்தக வெளியீட்டு விழாவை பார்த்திருப்பீங்க, விஜய் பேசுனதை கேட்டிருப்பீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா? இதுவரைக்கும் அவருடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தான் படத்துக்கு முன்னால பார்த்துருக்குறோம். இது புதிதாக ஒரு புத்தக வெளியீட்டு விழான்னா மரபு வழியாக புத்தக வெளியீட்டு விழாக்கள் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்குமா, இல்லை ஆடியோ ரிலீஸ் மாதிரி நடக்குமான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இது ரெண்டும் கலந்த ஒரு மிக்சராக இருந்திருக்கு. கூடவே பொலிட்டிக்கல் டோன் முழுக்க முழுக்க இருக்கு. படத்தை லான்ச் பண்றதுக்காக ஹீரோ, ப்ரொடியூசர், டைரக்டர், அவங்களுக்கு வேண்டியவங்க, நடித்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடியோ லான்ச்சுக்கு வருவாங்க, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க. இங்க விஜயை லான்ச் பண்றதுக்காகவே அந்த புக்கை உருவாக்கி இருக்கிறார்களோ அப்படின்ற எண்ணம் தான் நேற்று நிகழ்வை பார்க்கும்போது வந்தது. விஜயை லான்ச் பண்ணணும், விஜய் புகழ் பாடணும், விஜயை தமிழ்நாடு அரசியல் களத்துல ஒரு முக்கியமான நபராக முன்னிறுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் எதற்காக அப்படின்னு பார்த்தா, நீங்க அறிமுக உரையில சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில ஒரு உரசலை உண்டு பண்ணணும், அங்க உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் யார் மனசுலயாவது ஒரு சலனத்தை ஏற்படுத்தணும், அங்கிருந்து ஆட்களை இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற அஜெண்டாவோட அந்த லான்ச்சை நடத்தின மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனும் எத்தனையோ முறை அவர்களுடைய நிலைப்பாட்டை சொன்ன பிறகும் கூட, நேற்றும் அவர் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் இருந்த போதிலும் கூட ரொம்ப மலினமான முறையில போய் அவர் வரலன்னாலும் அவருடைய உணர்வுகள் இங்கதான் இருக்கு, அவர் மனசு இங்கதான் இருக்கு அப்படிங்கிற லெவல்ல பேசினதும், அவர் வராமல் இருப்பதற்கு திமுக கூட்டணியின் அழுத்தம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தை கற்பிக்கிறதுமாக அந்த அது வரைக்கும் ஒரு மாதிரி நல்லா போயிருக்கு, அப்படி போயிட்டு இருந்ததுன்னு சொல்ற விழா கூட இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கு பிறகு ரொம்ப தரம் தாழ்ந்து போன மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்கு கிடைச்சது. இதுல முற்றிலும் அந்நியப்பட்டு போய் இவர்களுடைய அஜெண்டாவெல்லாம் தெரியாம அம்பேத்கர் மேல உண்டான மரியாதையில ஆனந்த் டெல்டுண்டேயும் நீதிநாயகம் சந்துருவும் இந்த நிகழ்வுக்குள்ள சிக்கி கொண்டார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியதாகவும் இருந்தது. பொதுவா தலைவர்கள் இயல்பாக பேசக்கூடிய தலைவர்கள் இருப்பாங்க, மனசுல இருக்கக்கூடியதை ரொம்ப தெளிவாக கொள்கையோட சேர்ந்து பேசக்கூடிய, உதாரணத்துக்கு நம்ம தலைவர் டாக்டர் திருமாவளவன் மாதிரியான தலைவர்கள். இன்னும் பல தலைவர்களுக்கு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் எழுதி கொடுப்பாங்க அவங்களுடைய உரையை, அந்த தலைவருக்கு என்ன விருப்பம் இருக்கு, அவங்களுடைய கொள்கை என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படிங்கறத அவங்க உரையா எழுதி கொடுப்பாங்க. விஜய் எந்த கேட்டகரியில வர்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? மனசுல பட்டதை, விருப்பப்பட்டதை பேசினாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல யாரோ எழுதி கொடுத்ததை பேசினாருன்னு நினைக்கிறீங்களா, யாரோ எழுதி கொடுத்தது கூட இவர் விருப்பப்பட்டதை எழுதி கொடுத்தாங்களா, இல்ல வெளியில இருந்து ஏதோ ஒரு விஷயம் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? இதுல அவர் என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் யாருடைய உதவியோடவோ உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதுல அவருடைய விருப்பமும் கண்டிப்பாக இருக்கு. எதையெல்லாம் பற்றி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் அவங்க எழுதியிருக்கணும், அல்லது அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்து அதுல அவர் இந்த விஷயங்களை மட்டும் ஹைலைட் பண்ணுங்கன்னு தேர்வு செய்து கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பெட் சப்ஜெக்டாக அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூடுதல் எமோஷனோட டெலிவர் பண்ண முடியுது அவரால். அரசியல் களத்துல சில விஷயங்களை பேசாமல் தவிர்க்க முடியாது, இல்லைன்னா நாளைக்கு இதை பற்றி எல்லாம் நீங்க கருத்து சொன்னீங்களான்னு யாராவது கேட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம்
சில பிரச்சனைகள்ல வருது. அதை பற்றி போற போக்குல ஒரு வரி 2 வரி குறிப்பிட்டு விட்டு போவோம் அப்படின்னு மணிப்பூர் தொடர்பாக அந்த மாதிரி எல்லாம் 1, 2 விஷயங்களை பேசிட்டு நகர்ந்து போயிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசும்போது மட்டும் ஆஹ், ஒரு இயல்பாக ஒரு கோபம், இயல்பாக ஒரு வன்மம், இயல்பாக ஒரு எமோஷன் எல்லாமே அவரிடமிருந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது, நேற்று பார்க்க முடிஞ்சது. அப்படி என்ன பிரச்சனைங்கிறது தெரியல. அவர் சொல்லக்கூடிய அரசியல் காரணங்கள் அதுல காரணமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பர்சனல் ஃபீல்டுல இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை பேசும்போது அஹ், குறிப்பிட்டாரு. ஒருவேளை அதுதான் எல்லாவற்றுக்குமே காரணமோ அப்படிங்கிற எண்ணமும் அதோட சேர்ந்து வருது. நீங்க சொன்ன மாதிரி விஜய் மாநாட்டுல பேசுனதும் சரி, நேத்து புத்தக வெளியீட்டு விழால பேசுனதும் சரி, ஏதோ ஒரு புள்ளியில வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் வேற வேற இல்ல. அது பாசிசம்னா இது பாயாசம் அப்படிங்கிற ரேஞ்சில நேத்து பாத்தீங்கன்னா மணிப்பூரையும் வேங்கை வயல் சம்பவத்தையும் வந்து ஒப்பிட முயற்சி பண்றாரு. இந்த ஒப்பீடு வந்து சரியான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாசிசத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா? பாசிசத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய விஷயம்தான் இது. இது இன்றைக்கு நேற்று பேசியது மட்டும் இல்ல. முதல்ல மாநாட்டுல பேசியதே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஒருவரை அரசியல் எதிரி என்றும் ஒருவரை கொள்கை எதிரி என்றும் சொல்வது அப்படிங்கிறது 2 பேரையும் எதிர்த்தரப்புல நிறுத்துவது, அவர்களுக்குள்ள வேறுபாடு இல்லை என்பதை நிறுவுவது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் புரிந்து கொள்ள முடியுது. அப்படி சொல்லும் போதே அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாகவே பாசிசம் பாயசம்னு சொல்லிட்டாரு. பாசிசத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்களையும் இழிவுபடுத்தும் விதமாகவும் கேலிக்குரியவர்களாகவும் சொல்லும் மாதிரியும் அவர் அப்படி ஒரு சொல்லை வேற பயன்படுத்திக்கிட்டார் அதுல. அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாசிசம் என்பதனுடைய உண்மையான ஆழமான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ளவில்லை. சாதாரணமாக ஒரு தனி மனிதர் தன்னுடைய அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது, அல்லது ஒரு தனி மனிதர் சர்வாதிகாரியாக நடந்து கொள்ளும் போது சொல்லக்கூடிய ஒரு சொல் என்ற அளவுல தான் ஒரு வேலை புரிஞ்சிருக்கிறாங்களோ. சர்வாதிகாரம், எதேச்சதிகாரம், பாசிசம் இந்த மாதிரி சொற்களுக்கு ஊடாக ஏராளமான பொருள் வேற்றுமை இருக்கு அப்படிங்கிறத அரசியல்ல புரிந்து கொள்ளாத ஒரு நிலையிலிருந்து அவர் பேசிய மாதிரி தான் நான் அன்றும் உணர்ந்தேன். நேற்று பேசியதிலையும் அப்படிதான் உணர்ந்தேன். சரி, அதுதான் அவருடைய புரிதல். அந்த லெவலுக்கு மேல அவருடைய பேச்சு இருக்காது. அதனால அதை பற்றி பெரிதாக பேசுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இறுதியாக அவங்க சொல்ற கிளைமேக்ஸ்ல அல்லது ஒரு பஞ்ச் டயலாக்ல திமுக சார்ந்த சில வசனங்களையும் திருமாவளவன் சார்ந்த கடைசியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லி திருமாவளவன் சார்ந்த ஒரு வசனத்தையும் பேசும்போது இது சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய பேச்சு இல்லை. இது திட்டமிட்டு வன்மத்தோடு டேமேஜ் பண்றதுக்கு, திமுக கூட்டணியை டேமேஜ் பண்றதுக்காகவே ஒரு பேசியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வலுப்பட்டது. நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இருந்த தொலைக்காட்சி உரையாடல்கள்லையும் அந்த உணர்வை தான் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. கிட்டத்தட்ட அதே தான் அதுக்கப்புறம் எல்லா இடங்கள்லையுமே தான் நான் பேசியிருக்கிறேன். இது இன்னொரு பக்கம் இதுல உண்டான இன்னொரு சைடுன்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகளுக்குள்ள அமைப்புக்குள்ள ஒரு சிறு நெருக்கடி இருக்கு இதுல. அப்படி ஒரு நெருக்கடியை திருமாவளவன் எதிர்கொண்டு நிற்கும் போது சில பத்திரிகையாளர்களும் சில விமர்சகர்களும் இது எல்லாமே அவரே உருவாக்கி கொண்டது அப்படின்னு பழியை எல்லாத்தையும் அவர் தலையில கொண்டு போடுறதுலயும் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் ஒரு நெருக்கடியில இருக்கிறாருன்னா அந்த நெருக்கடியிலிருந்து அவர் விடுபடுவதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அவருக்கு உதவிகளை செய்ய முடியலன்னா தொல்லையாவது கொடுக்காம இருக்கணும். அவருக்கு அதுக்கு கொஞ்சம் கால அவகாசத்தோடு அவர் அதை செய்து முடிப்பார் என்றால் அதற்கான ஸ்பேஸை கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலா நான் நினைக்கிறேன். ஆனா மீடியா முழுக்க அவர் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு அறிவுரைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அது இன்னொரு டைமென்ஷனுக்குள்ள அந்த பேச்சு வந்து போயிடுச்சு. அந்த பேச்சுன்னா விஜய் பேச்சு இல்ல, அந்த மேடையில பேசியவர்கள் ஆதவ் அர்ஜுன் அங்க பேசினதும்
விஜயை இன்னொரு தலைவராக அவர் வரித்து கொண்டதும், கருத்தியல் தலைவர் அப்படின்னு சொல்லி வரித்து கொண்டதும், அவர் எதிர்காலத்துல கொள்கை தலைவர் அப்படின்னு வரித்து கொண்டதும், திமுக ஆட்சியை அகற்றுவதே தன்னுடைய நோக்கம் என்று அந்த மேடையில முழங்குவதுமாக ஒரு நெருக்கடியை விசிகாவுக்கு அவர் உருவாக்கி கொண்டார் அப்படின்றது, உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னுதான் இதுல இருந்து பார்க்க முடியுது. விஜய் பேசுனதுல வந்து நிறைய பாஜகவுடைய அந்த ஸ்கிரிப்டோட சாயல் வந்து எனக்கு தெரிஞ்சது. பர்சனலா நான் சொல்றேன். மன்னராட்சி வழக்கமா பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், மன்னராட்சி, வாரிசு அரசியல், ஊழல், இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க எப்படி தொடர்ந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு பேசுவாங்களோ, இவங்க டிஎம்கே முக்து தமிழ்நாடு அப்படிங்கறத நேத்து லிட்டரலா வெளிப்படையா அவர் சொல்லிட்டாரு. இவங்க ஒட்டுமொத்தமா இனிமேல் அரசியல் களத்திலேயே இல்லாத அளவுக்கு இவங்களை வந்து ஒழிச்சு கட்டணுங்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு. இதை பார்க்கும்போது எப்படி தோணுது? அது முற்றிலும் அரசியல் புரிதல் இல்லாத, உண்மை நிலவரம் புரியாத, உட்டோப்பியன் ஸ்டேட்ல இருந்து அவர் பேசுவதாகத்தான் அது தோன்றுகிறது. ஏன்னா களத்துல மக்களுடைய துன்பத்துல, மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியில அவர்களோடு நின்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும், உதவி பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் கூட, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி, தீர்வுக்காக போராடி உங்களோடவே நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லும் விதமாக மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்களையும், முதலமைச்சரையும், துணை முதலமைச்சரையும், சம்பிரதாயத்துக்கு போட்டோ எடுக்க வந்தவங்க அப்படின்னு பேசுவதன் மூலமாக அவர் வந்து எந்தவித நாகரிக எல்லைகளுக்குள்ளவும் அவர் கிளைம் பண்ற மாதிரி அவர் வரவே இல்லைங்கிறதையும் அவருடைய பேச்சு காட்டுது. ஸ்கிரிப்ட் நீங்க சொன்ன இன்னொரு ஸ்கிரிப்ட், இன்னொருவர் கொடுக்கிற ஸ்கிரிப்ட்ங்கிறது சங்கராச்சாரியார் நல்லவர்னு அவர் பேசியதுலயும் வெளிப்பட்டது. அதாவது யாரையும் நல்லவர் கெட்டவர்னு சொல்றதுல அது அவங்களுடைய சாய்ஸ், அவங்களுடைய புரிதல். கோட்பாட்டளவுல அம்பேத்கரையும் உயர்த்தி பிடிக்கிறது, அதற்கு நேர் எதிரான கோட்பாடுகளை கொண்டவர்களையும் உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறது ஒரு முரண் என்பதை கூட அவர்களால புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்தேதான் அதுல புரிஞ்சு கொள்ள முடியும். விஜய் வந்து பிஜேபியை விமர்சனம் பண்ணும்போது பெரிய எதிர்வினையை வந்து நம்ம பிஜேபி தரப்புல இருந்து பார்க்க முடியல. ஆனா நேத்து ஆதவ் அர்ஜுனா பிஜேபியை விமர்சனம் பண்ணதுக்கு கடுமையான எதிர்வினைய இன்னைக்கு பிஜேபி காரங்க வந்து ஆட்டுறாங்க. சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா, உங்க சட்டவிரோதமான பரிமாற்றங்கள், பணப்பரிமாற்றங்கள், உங்களுடைய நடவடிக்கைகள், திமுகவில் ஆட்சியில் அமர்த்துறதுக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் நாங்க வெளியில கொண்டு வந்து சட்ட ரீதியா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம், இனிமேல் பாஜகவை விமர்சனம் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கிற அளவுக்கு மிரட்டுற அளவுக்கு எதிர்வினைகள் வந்து ஆதவ் அர்ஜுனா பேச்சுக்கு வருது. இதெல்லாம் வச்சு ஏதோ ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிஜேபிக்கும் ஏதோ உரசல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்களோ அப்படின்னு தோணுது. அரசியல்ல எல்லாமே ஒரு கணக்கு தான். ஆதவ் அர்ஜுனா என்ன கணக்கோட செயல்படுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாஜக என்ன வியூகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு களத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தேர்தல் உத்திகளை சஜஸ்ட் பண்றவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பார்க்கும்போது அவருக்கு ஒரு கால்குலேஷன் வருது. அவருக்கு பர்சனலா அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் வருது. ஒரு உத்தி வகுப்பாளராக அவருக்கு சில உத்திகள் கண்ணுக்கு தென்படுகிறது. அதை செயல்படுத்துவதற்கான முயற்சிக்குள்ள போறாரு அப்படின்னு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டா அவருக்கு கொடுத்து அவரே சுயமாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்வதைத்தான் நான் விரும்புகிறேன். ஆனா இதற்கு பின்னால வேறொரு பெரிய திட்டமும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகத்தை என்னால மறுக்கவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒரு நெருக்கடியை அவரும் அவருடைய குடும்பமும் அதிகாரத்தின் கைப்பிடிக்குள்ள சிக்கி கொண்டதை போல இருக்கிறாங்க. நீங்க எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய இந்த வழக்குகள் எல்லாம் கூட ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அப்படின்ற மாதிரி டோன்ல தான் அவருக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள் ஆற்றுகிறார்கள். அப்படிங்கும் போது அவங்க சட்டத்தின் மீது பாஜகவினர் வைத்திருக்கக்கூடிய மரியாதை என்னங்கிறதும் புரியுது. அவங்களுடைய சோதனைகளும் அதை தொடர்ந்து விசாரணைகளும் எதை நோக்கியது, சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகவா இல்ல அரசியல் காய்கள் நகர்த்துவதற்காகவா அப்படிங்கிறதுல அவங்களுடைய எந்த பக்கத்துல இருக்காங்கிறதும் இந்த மாதிரி நீங்க குறிப்பிட்ட அந்த வசனங்கள் மூலமாக சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இடுகைகள் மூலமாக புரிந்து கொள்ள முடியுது. அவங்களுடைய வாஷிங் மிஷினுக்குள்ள
லாண்ட்ரோமேட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறத நிர்பந்திக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி என்றால் நேரடியாக உள்ள வரலனாலும் பரவாயில்ல, வெளியில இருந்து லாங் ரன்ல திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துங்கள், திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுங்கள். அவர்களுக்கு தியரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 26 இல்ல, 26ல அவங்க அஜெண்டா வந்து எதிரணியை சின்ன பின்னமாக்குவது, 31க்கு மேலதான் திமுகவை நகர்த்துவது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் புரிந்து வச்சிருக்கிறேன். ஐ மே பி ராங். ஆனா அதுக்கு முன்னால எதிரணியை அதிமுகவை செகண்ட் பொசிஷன்ல இருந்து நகர்த்துவதற்கு விஜய்க்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அதற்கு ஒரு துருப்பு சீட்டாக விடுதலை சிறுத்தைகளினுடைய துணை பொதுச் செயலாளர் சிக்கிக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எனக்கு அந்த பிம்பத்துல இருந்து கிடைக்கிற உணர்வாக இருக்கு. கிட்டத்தட்ட ரஜினி 2.0 மாதிரி விஜய் பேசக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் அது அதீத ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்குதோ அப்படின்னு தோணுது. நேத்து பேசுனதுக்கு கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிடைச்ச மீடியா அட்டென்ஷன்னால எதிர்கட்சிகளுடைய ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு சூழலுக்கு எதிர்கட்சிகள் தள்ளப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. டாக்டர் திருமாவளவன் அறிக்கை விட்டதுக்கு அப்புறமும் நேத்து விழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் இன்னைக்கு வந்து பேசும்பொழுது அதற்கு சொல்றாரு, எனக்கு எந்த விதமான அழுத்தமும் வந்து திமுக கூட்டணியில இருந்து இல்ல, நான் சுயமா சிந்திச்சுதான் செயல்படுறேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிற நிலைக்கு தள்ளப்படுறாரு. விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்வினை ஆற்றி இருக்கிறாரு. விஜய் கட்சி தொடங்கினதே விசிகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு. இன்னைக்கு அரசியல் களத்துல வந்து விஜய் பேசினா இதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு எதிர்கட்சிகள் தள்ளப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த நிலைமை நீடிக்குமா? அப்படி நீடிச்சா இது எதனை போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த மீடியா அட்டென்ஷன் நீங்க முதல்ல சொன்னதுதான் இது எல்லாத்துக்குமான அடித்தளம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ரஜினிகாந்த் வரும்போது ரஜினிகாந்த் வராரா வராரா வராரா, எப்போ வராரு, வந்தா என்னெல்லாம் செய்வாரு அப்படின்னு ஒரு ஆட்டத்தை முன்னிறுத்தி காட்டிட்டு இருந்தாங்க. அவர் வரல அப்படின்னதுக்கு பிறகு ரொம்ப சோர்ந்து போய் இருந்தவங்களுக்கு அண்ணாமலை வந்தாரு. அண்ணாமலை ஒரு பிரேக் கொடுத்துட்டு போகும்போது விஜய் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, திமுகவுக்கு எதிராக ஒருவர் வந்து ஆக்டிவா இருக்கிறேன்னு வந்துட்டாருன்னா மீடியால ஒரு பகுதி முழுக்க முழுக்க அவரை இந்திரன் சந்திரன் என்று உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுறாங்கிறத கடந்த பல வருடங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அதே மாதிரி தான் இப்போ அந்த ஹைப்பு, விஜய்க்கான ஹைப்பும் அப்படித்தான். இப்படி மீடியா உயர்த்தி பிடித்த பலர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக மீடியா உயர்த்தி பிடித்த பலர் வந்து அந்த 3வது இடம் 4வது இடம்ங்கிறத தாண்டி முன்னேறி வந்ததே இல்லை. மக்களுடைய உணர்வுக்கும் மீடியாவினுடைய ஹைப்புக்கும் தொடர்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான நிலைமையாக நான் நினைக்கிறேன். அந்த மீடியா ஹைப்ல இருக்கிறதுனால, மீடியா ஒரு கருத்தை மற்ற கட்சிகளிடத்துல கேட்கறதுனால அவங்க சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாகிறார்கள். இல்லைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஒண்ணு பார்க்கவே மாட்டாங்க. மீடியா ஹைப் கிடைக்கிறதுனால தான் அது பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள வர்றாங்க மக்கள். அப்படியே பார்த்திருந்தாலும் எட் அனதர் சினிமா ப்ரோக்ராம் அப்படின்னு டிப்டி சிஎம் சொன்ன மாதிரி, உதயநிதி சொன்ன மாதிரி எட் அனதர் சினிமா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதுக்கு தான் எல்லாரும் விரும்பி இருப்பாங்க. ஆனா அதுல ஏதோ அரசியல், முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலே அந்த ஒரு நிகழ்வை சுற்றி இருக்கிறதாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும் போது அது பிம்பமே இல்லை, காற்றடைத்த பலூன் தான் அப்படிங்கிறத ஒரு குண்டூசியை வச்சு குத்தி காட்ட வேண்டிய வேலை அந்த கட்சிகளுக்கு வந்து சேருது. அதனால அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இன்னும் இது போன்ற முயற்சிகள் இந்த போன்ற முயற்சிகள் வந்து தங்களை எப்படி பாதிக்கும் என்று உணர்ந்தவர்கள் அப்படியே பேசாமல் அப்படியே அமைதியாக நடக்கிறத பார்த்துட்டும் இருக்கிறாங்க. அதுவும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இந்த என்டையர் இஷ்யூல திமுக கூட்டணிக்கு 2026 தேர்தல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படும், அவங்களுடைய வாக்கு வங்கியை இதை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்குன்னு ஒரு யூத் ஃபாலோவிங் இருக்கு,
அவர் மீது ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. ஒரு ஈர்ப்போட வந்து நெறைய ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கண்டிப்பா வந்து இது திமுகவுடைய வாக்கு வங்கியை, திமுக கூட்டணியுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. மக்கள் மனசுல என்ன ஓடும்னு நெனைக்கிறீங்க? 2026ல விஜய் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா இருப்பாருன்னு நீங்க நெனைக்கிறீங்களா? இல்ல 2026ல விஜய் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக திமுக ஆட்சியை அசைத்து பார்க்கும் விதமாக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை. 2வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவோட போட்டியிடும் ஒரு இடத்துல இருக்கிறாரு. அநேகமாக 3வது இடத்தை தான் அவர் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில என்னுடைய நண்பர்கள் வந்து 3வது இடம் கூட கிடையாது, சீமானோட 4வது 5வது இடத்துக்கு தான் அவர் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார், 3வது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வந்துரும், அந்த கூட்டணி வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. எது நடக்குங்கிறத நம்ம இப்போதே சொல்ல முடியாது. ஆனா வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மக்களிடம் சாதாரணமாக மக்களோடு பேசும்போது அவ்வப்போது நாம எதிர்கொள்ளக்கூடிய தனி மனிதர்கள்ட்ட பேசும்போது கிடைக்கக்கூடிய உணர்வு என்னவாக இருக்குதுன்னா, 2019ல என்ன நிலைமையில மக்களவை தேர்தலை திமுக கூட்டணி எவ்வளவு புத்துணர்ச்சியோடு எதிர்கொண்டதோ அதே மாதிரி புத்துணர்ச்சியோட 2021 2024க்கு பிறகும் 2026ல இதே கூட்டணி இப்படியே தேர்தலை எதிர்கொள்ள முடியும். இந்த 2024ல 200 இடங்களுக்கு 222 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை பெற்று இருந்ததை போல 222 அசெம்பிளி தொகுதியில முன்னிலை பெற்று இருந்ததை போல இதுல ஒரு 200 இடங்களுக்கு மேல இந்த கூட்டணி பெற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அதுக்கு என்ன காரணங்கிறதையும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன். ஏன்னா அது வந்து ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா மக்கள் வந்து அது 400 இடங்கள் அப்படின்னு ஆணவத்தோடு பாரதிய ஜனதா கட்சி பேசுவதை போல இவர்களும் இருமாப்போடு பேசுகிறார், ஆணவத்தோடு பேசுகிறார்னு சில பேர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆணவமோ இதுவோ இருக்கிற மாதிரி, இருமாப்போ இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. 222 இடங்கள் கிடைச்சதுனால 200 இடங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உறுதி செய்ய வேண்டும்ங்கிறத தான் தொண்டர்களிடத்துல முதலமைச்சர் பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக ஒரு ஃபர்மிடபிள் அலையன்ஸ் ஒன்று எதிர்த்தாப்புல இருந்து மிக நெருக்கடியான ஒரு போட்டியை கொடுத்து அதுக்கப்புறம் பெரும்பான்மையை மக்கள் வந்து திமுக கொடுத்தாங்கன்னு ஒரு நிலைமை இருந்ததுன்னா கூட பெரும்பான்மை கிடைச்சா போதும், ஒரு 160 170 இடங்கள் வந்தா போதும் அப்படின்னு நினைக்கலாம். இவ்வளவும் எதிரே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல 200 இடங்களுக்கு மேல பெறவில்லை என்றால் அது திமுக பெரும் வெற்றியிலேயே குறைவு இருக்கிறதாகத்தான் கருத முடியும். அதனால அவங்க வந்து 200ங்கிற இலக்கை முன்வைக்கிறார்கள். அது எட்ட முடியாதது இல்லை, 222ங்கிறதுல இருந்து அது வருது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2001லயும் 2011லயும் ஜெயலலிதா இது போன்ற ஒரு ஃபர்மிடபிள் பொலிட்டிக்கல் அலைன்மெண்டோட அவங்க தேர்தலை எதிர்கொண்டார்கள். அந்த தேர்தலில் அவங்க 2001ல 196 இடங்களும் 2011ல 203 இடங்களுமாக அந்த கூட்டணி பெற்றது. அதனால அது பெற முடியாதது ஒண்ணும் இல்லை. ஸ்ட்ராங்கான அரசியல் அணியும் சோர்வில்லாமலும் மெத்தனம் இல்லாமலும் கட்சிகள் இணைந்து பணியாற்றினால் நிச்சயமாக திமுக கூட்டணி ரொம்ப வலுவான இடத்துலதான் இருக்கு. அவர்களோடு மோதி அவர்களை அசைத்து பார்க்கும் இடத்துல, மக்கள் அவர்களை மைனஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல விஜயோ தமிழக வெற்றி கழகமோ அவர்களுக்கு உத்திகளை வகுத்து கொடுப்பவர்களோ இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி டாக்டர். வணக்கம்.